இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னர் ரெசிபி பெங்களூர் ஸ்பெஷல் டொமேட்டோ ரவை கிச்சடி. சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து கலர்ஃபுல்லா இதே மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஏத்த மாதிரியான சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டா பர்ஃபெக்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க. மிக்ஸி ஜார்ல 4-5 பெரிய தக்காளி வாஷ் பண்ணிட்டு 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நைஸா அரைச்சிக்கணும். காய் காஞ்சதும் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு பொடியா நறுக்கின இஞ்சி, தேவையான முந்திரி பருப்பு, ஃபைனா கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இதுல கேரட், குடமிளகா, பச்சை பட்டாணி, பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லா காய்கறிகளையும் ஒத்தாப்புல மிக்ஸ் பண்ணி நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது வேகிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். காய்கறி ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ள ரவையை வறுத்து எடுத்துக்கிறேன். 1 கப்பு ரவை எடுத்துக்கிறேன். இது 1/4 கிலோ அளவு இருக்கும். கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு. இது ஒரு தப்புல மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்ச தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பச்சை வாசனை போக இந்த தக்காளி நல்லா வதக்கணும். தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கிச்சடிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே இதில் உப்பும் சேர்த்தாச்சு. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வறுத்து வச்ச ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கட்டிகள் பிடிக்காமல் இதை ஒத்தாப்பில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்லோவாக வேக விடணும். இந்த ரவை கிச்சடிக்கு 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் ரவை ஓரளவுக்கு வெந்ததும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கட் பண்ண மல்லித்தலையும் சேர்த்து கரம் மசாலா, மல்லித்தலை இது 2த்தையும் ரவை கிச்சடியோட ஒத்தாப்புல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும். இது மேலாப்புல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவாவது நெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுடுங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்துக்கலாம். இதுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கையளவு தேங்காய், ஒரு பத்த புளி. கேஸ் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த புதினா இலை கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். புதினா இலை நல்லா வதங்கினதும் தேவையான உப்பு, தண்ணி வச்சு சட்னியை அரைச்சிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ரவை கிச்சடி வெந்தாச்சு. பாருங்க, ரவையும் நல்லா வெந்திருக்கு, காய்கறிகளும் நல்லா வெந்தாச்சு. ரொம்ப கட்டியாகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. சட்னி அரைச்சு தாளிச்சாச்சு. சட்னி இப்போ ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு. இந்த ரவை கிச்சடிக்கு இந்த சட்னி தான் பெஸ்ட். பாருங்க, செம்ம டேஸ்டியான சாஃப்டான தக்காளி ரவை கிச்சடி, அதுக்கு ஏத்த தேங்காய் சட்னி. சுட சுட நல்ல சாஃப்டான இந்த ரவை கிச்சடிக்கு இந்த சட்னி தான் பெஸ்ட். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. கலர்ஃபுல்லா இந்த ரெசிபியை நீங்களும் உங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க.